2 கிலோ சிக்கன் 65, 4 பரோட்டா 1000 ரூபாய் சேலஞ்ச். இது யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க இந்த அமௌண்ட்டை வச்சு ஏதோ பண்ண போகிறவங்க. அதை வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறோம். சேலஞ்ச் ஆரம்பிப்போமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். ஆளுக்கு வந்து 2 கிலோவில் வந்து ஆளுக்கு 1 கேஜி டேட் பண்ணிட்டோம். 2 பரோட்டா 4 பரோட்டா இருக்குது. அது யார் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். அதுவும் பார்க்கலாம். ஓகேவா? யார் வின் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு டிஸ்ட் இருக்குது. அதை வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறோம். ஓகே, ஸ்டார்ட். ஸ்டார்ட். சூடாக தான் இருக்குது, பட் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது நான் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சாப்பிட முடியுமான்னு தெரில. எனக்கு தான் அந்த 1000 ரூபாய் தேவை. ஏன்னா அது வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அது 1000 ரூபாய் தேவைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்காகவே ஜெயிக்கணும் நம்ம. எனக்கும் தான், நானும் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதிகபட்சம் சாப்பிட்ருவோம், ஒரு 4 கிலோ சாப்பிட்ருப்போம் காலையில். 1 கேஜின்றது வந்து புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டு தான் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நானும் நிறைய சில்லி சாப்பிட்றேன். என்னோடய ஃபேவரட் வந்து சிக்கன் 65. வீட்டில் நான் செய்யும்போது கூட சமைக்கும் போதே காலி பண்ணிடுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றது பார்க்குறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து சில பேர்லாம் வீட்டில் வந்து பிரியாணி, சில்லி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சேலஞ்ச் பண்ணுவோம்ல. நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் வீடியோன்னு போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறோம். டைம் லாங் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு குக்கும்பர்னால் ரொம்ப பிடிக்கும். சிக்கனை விட அதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எப்படி ஜெயிக்க போகிறாருன்னு தெரியல. விடக்கூடாது, ஜெயிக்கணும் நம்ம தான். ஏன்னா 1000 ரூபாய் வச்சு நம்ம வச்சு ட்விஸ்ட்டு 1000 ரூபாய் நமக்கு தேவை. ஆனால் இவங்க ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க? வளையல், நெக்லஸ் அப்படி தான் வாங்க போகிறாங்க. பட் நம்மளுக்கு 1000 ரூபாய் முக்கியம். நோ இந்த டைம் வளையல் அதெல்லாம் எதுவும் வாங்குறதில்ல. வின் பண்ணால் அது கண்டிப்பாக சேர வேண்டியவங்களுக்கு சேரும். இது சிக்கன் 65 சேலஞ்சா இல்லை குக்கும்பர் சேலஞ்சானே தெரியல. அவர் அதான் சாப்பிட்றாரு. புரோட்டாவும் இருக்குன்னு சொல்லி மேடம் சொல்லிடலாம். பார்க்கலாம் லாஸ்ட்டாக. மை ஃபேவரட் சிக்கன் 65ன்றனால ஃபஸ்ட்டு நான் இதை சாப்பிட்றேன். இதை சாப்பிட்டு முடிச்சேன்னா பரோட்டாவுக்கு போகிறேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். எனக்கும் தண்ணி வேணும், ஆனால் குடிச்சா சாப்பிட முடியாது. சில்லி காலி ஆகலை, குக்கும்பர் தான் காலி ஆகுது. எப்படியோ மொத்தமாக காலி பண்ணுறோம் இல்லையா? நான் வந்து இந்த ஃபேவரட்டுன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்கில். இதுலேயே வந்து இன்னுமே ஃபேவரட் இல்லைன்ற மாதிரி ஆயிரும் போல். திகட்டுது. நானும் தண்ணி குடிச்சுக்கிறேன். அரை பரோட்டா முடிச்சிட்டோம். நான் பரோட்டா தொட்டுனா இது சாப்பிட மாட்டேன். நான் அப்படியே வின் பண்ணணும். நான் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்காக பரோட்டா வந்து கணக்கில்லை, எக்ஸ்ட்ரா ஒரு இது சில்லி தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். அது தெரியுது போல். போக்காட்டாடுறீங்க, பரோட்டாவும் காலி பண்ணணும். ஆளுக்கு 2 பரோட்டா. வயிறு இப்பயே வரைக்கும் கரும்பி இருக்குல்ல. என் ஹஸ்பண்டு ஜிம்முக்கெலாம் போகிறாரு.
ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி சிக்கனில் வந்து அதிகமாக ஆயில் ஃபுட்டு சேர்த்துக்கவே கூடாது. இப்போ சேலஞ்சுக்காக சாப்பிட்டுருக்காரு. ஆமாம், அந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து தவாவில் போட்டு எண்ணெய் எதுவும் போடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க தெரியுமா? சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஜிம்மில் வந்து ஓரளவுக்கு நல்லா உடம்பு பிடிக்கும். அதுவும் வந்து ஆயில் சேர்த்துக்கூடாதுன்றது மெயின். அது மசாலா ஆயில் எதுவும் சேர்த்துக்கூடாது. பாயில் பண்ணி ஆமாம், அப்படியே சாப்பிடணும். ஸோ அதுக்குமே என் ஃப்ரெண்டெல்லாம் அதிகமாக அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. நம்மளுக்குலாம் அப்படி இல்லை, அவ்வளோதான், நம்ம சாப்பிடுவோம். இந்த 1000 ரூபாய் வந்து என்ன பண்ண போகிறோன்றது இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஃபுல்லாக சாப்பிடணுன்ட்டு மைண்டில் வச்சுருக்கேன். எப்படியோ சாப்பிட்றணும். அதுக்கு நம்ம தாபாவில் சாப்பிட்ருக்கோம். எதுவுமே சிக்கன் ரெடிமேட் அப்படியே எதுவுமே கொடுத்துருவோம். அவங்க ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, அது செம்மையாக இருக்கும். பட் அதிகபட்சம்னா ஒரு 2 கிலோ எதுவுமே கொடுப்போம், ஒரு 4 பேர் இருக்கும், சாப்பிட்ருவோம். இது ஆளுக்கு 1 கிலோ அப்படின்றது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. பட் இருந்தாலுமே அது சாஃப்டாக இருக்கு, அதான் மெயின். சாஃப்டாக இருக்குன்றாரு. சாப்பிட்டா தானே அங்கே இருக்கும் வின் பண்ண முடியும். வாக்கூர் வாங்கி போனோம் என்னமோ தெரியலையே, முடியல. நீங்களே சாப்பிடுவீங்களே சில்லி, ஆனால் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருப்பீங்க அதிகபட்சம் தான்? ஒரு 1/2 kg கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யார் யார் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ப்ரோட்டீன், அந்த அளவுக்கு நல்ல சத்தான ஒரு பொருள் தான் ப்ரோட்டீன் சிக்கன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா ஜிம்முக்கு போகிறனால எங்கள் மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் வந்து எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டா தான் ஒரு ப்ரோட்டீன். இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இது வந்து ஒரு சேலஞ்சுக்காக சாப்பிட்லாம். சில்லின்றது எல்லாத்துக்கும் ஃபேவரட் தான். கம்மியாக சாப்பிட்லாம், கிலோ கணக்கில் சாப்பிட்லாம். பாயில் பண்ணி சூடு என்ன சொல்லுவாங்க, சொல்லுவீங்களே, அவ்வளோதான். தவாவில் வச்சு அது வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு, கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வேச்சு சாப்பிட்டா அதே ஒரு சூப்பர் டேஸ்ட்டு. அது ஹெல்த்திக்கு நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கன்லாம் வந்து கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு. இவங்க மாஸ்டர், ஜிம் மாஸ்டர் வந்து ஃபுல்லாக வந்து சிக்கனில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மை. காலி பண்ணிட்டேன். எனக்கு அதிகமாக இருக்குமா தெரியுது. ஈக்குவலாக தான் அவர் தானே சொன்னார் ஸ்டார்டிங்கில், ஈக்குவலாக தான் பிரிச்சிருக்கேன்னு. அவர் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் பரோட்டா, குக்கும்பர், ஆனியன் மட்டும்தான் சாப்பிட்றாரு. நான் இது மட்டும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் உண்மை என்னென்னா பொண்ணுங்களுக்காக சில்லின்னா அவ்வளோ பிடிக்கும். என் ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்காரங்க அவங்களும் அப்படி தான். உங்கள் ஒய்ஃபுக்கே அதானே பிடிக்கும்? அதுதான். எங்கள் ஒய்ஃப்னா அது வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். பொண்ணுனாவே சில்லி, நம்மளுக்கு வெங்காயம் தான். இந்த வெங்காயம் எதுக்கு சாப்பிட்றாங்க சில்லி சாப்பிட்டா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது பச்சை வெங்காயம். இவங்களாம் சாப்பிடுவாங்க. நான் எல்லோரும் ஃபுல்லாக வந்து சிக்கன் சாப்பிட்டாவே, சில்லி சாப்பிட்டாவே வெங்காயம் சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடியல. இதில் ஈரலும் போட்டு வந்துடணும். அவங்களுக்கு கொடுத்துருந்தா சீக்கிரமாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஈரல் எனக்கு ஈரலே பிடிக்காது. அது வேலையிலே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஈரல் சேலஞ்ச் கூப்பிட்டுருந்தா கூட நான் வரமாட்டேன். எனக்கு ஒரு ஈரல் கூட சுத்தமாக பிடிக்காது. ஓரளவுக்கு காலி பண்ணிட்டேன், ஆனால் முடியல. நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக
என்ன சேலஞ்ச் அடுத்து பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சாப்பிட முடியறதா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்படி இல்லை, நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அது சேலஞ்ச் சொல்லுங்கள், அதே பண்ணலாம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த சேலஞ்ச் அதுக்கு பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்படி எலும்பெல்லாம் எடுத்து இப்படி வச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட. இதுவே பசங்க சேலஞ்சு தான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நம்ம அடித்து பிடிச்சி அன்னு இருப்போம்ல, என்ன பண்ணுறது, ஃபேமிலி சேலஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா டீசெண்ட் தான், எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் எப்படி வேணும் சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி செஞ்சா சாப்பிட்றீங்க? அது வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். பசங்க கூட அப்படியே ஒத்துமை இருக்குல்ல. என்னால் முடியல. சாப்பிடலாமா யோசிச்சுட்ருக்கேன். அப்போ நான் ஜெயிச்சிட்டுன்னு கணக்கா? யோசிக்கிறேன் தான் ஒன்று. ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கா, எப்படி இருக்குன்னு தெரியலையே. அக்கா எனக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணது நம்ம நிறைய இருக்கான். நான் போங்க பார்த்தீங்கன்னா இது லெக்கு இதில் வருதில்ல, அந்த பீஸ் போல் அப்படியே சுற்றியாக விடணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே என்னால் முடியல. ஒத்துறீங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து மெயின் இந்த தோலுங்க நான் சாப்பிட்றதுல எப்போவுமே அதிகம் பேர் நீங்களே சாப்பிட மாட்டீங்களா? சில்லினாவே இந்த மாதிரி போட்டு இவங்க வந்து கறி வாங்கிட்டு வந்தாலே வீட்டுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தாலே ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க. அது எப்போவுமே இது வந்து நம்ம கடையில் வாங்கினனால ஒரு ஸ்கின் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி விரும்புது அந்த மாதிரி. நல்லதுமே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சமைக்கிறது தான். ஆமாம், சாரி என்னால் முடியல. அவரே வின் பண்ணதான் இருக்கட்டும். அப்போ வின் பண்ணிட்டோம். என்னால் முடியல நிஜமாக. இதுக்கு மேலே என் ஆசை எல்லாம் இதுலேயே ஃபுல்லாக தீத்த மாதிரி இருக்குது. இன்னும் என்ன ஒரு 1/4 கிலோ இருக்குமா? 1/4 கிலோலாம் இருக்காதுங்க. எப்படியும் ஒரு 300-400 கிராம் வரும். நானும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, நானும் சாப்பிட்டேன். என்னால் முடியல. அவன் ஜெயிச்சதாகவே இருக்கட்டும். நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக அவங்களும் ஈக்குவல் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் அவங்க வந்து நான் அதை சொன்னால் நீங்கள் வாங்க, நீங்கள் தானே வேலை போகிறீங்க, நான் வாங்க நான் சாப்பிட தயார் தான் சொல்லுவாங்க இல்லையா? அது பாருங்கள் சாப்பிட்டுட்டே தான் இருக்காரு. என்னால் முடியல. அப்புறம் ஸ்டொமக் பெயின் வந்துடும். போதும், அவரே வின் பண்ணதாக இருக்கட்டும். இப்போயாவது சொல்கிறீங்களா அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு? என்னால் முடியல, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த 1000 ரூபா வந்து ஜெயிச்சிட்டாரு. அவர் நம்ம ஜெயிச்சிட்டோம், இவர் ஜெயிச்சிட்டாரு. கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இது நம்ம ஜெயிச்சிட்டோம், என்ன பண்ணால் நம்ம சொல்லிடுவோம். இவங்க இதை பிளான் வச்சுருந்தாங்கல்ல, இந்த டைம் மலையில் வாங்கல அது வாங்கல என்னென்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு அநாதர ஆசிரமம் இருக்குது. அங்கே வந்துட்டு நாங்கள் போய் ஃபுட்டு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே.
அவங்க வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் ஆகுதுல்ல, சரி நான் தனியாக போய் கொடுக்கலாம். ஆனால் இந்த 1000 ரூபாய் ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம், நோட் புக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். தோத்துட்டேன். இட்ஸ் ஓகே, இன்னொரு டைம் ஏதாவது சேலஞ்ச் இருந்துச்சு நான் அதில் வின் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். நல்ல இது இல்லை, அதுவும் நல்லதாக இருக்குது. நம்மளும் வந்து அதிகம் இல்லை. இதில் வந்து 1000 ரூபாய் இருக்குது. இந்த 1000 ரூபாயில் எவ்வளோ பிரியாணி வருதோ, பிரியாணி சாப்பாடு வாங்கி போய்ட்டு அந்த ரோடோரத்தில் இருக்காங்களே அவங்களுக்கு இனிமேல் கொடுப்போம். அதுவும் நம்ம ஷார்ட்டாக வீடியோ போடுறோம். இதுதான் எங்கள் பிளான். ஓகே, அதுவும் நல்லது தான். ஏன்னா ரோட்டோரத்தில் இருக்கவும் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நல்லது. நீங்கள் அதில் பிரியாணி வாங்கியோ இல்லை செஞ்சோ கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வின் பண்ணோன்னு ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வின் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் என்ன சேலஞ்ச் பண்ணுறோம் நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் அபுமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சேலஞ்ச் பண்ணணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு முக்கியம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 2000 ரூபாய் பண்ணலான் இருக்கோம். 2000 ரூபாய் சேலஞ்சு. என்ன சேலஞ்ச் பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இவர் வின் பண்ணிட்டாராம். எஸ், நான் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணணும் கண்டிப்பாக. என்னால் இப்போ முடியல, சிக்கன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ட மாதிரி. நம்ம வின் பண்ணிட்டோம், அவங்க தோத்துட்டாங்க.